20 வருஷமா தெரியும். அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போதே கர்நாலயா எங்க பகுதிக்கு வந்தாங்க. எங்க பகுதியில நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது பலவிதமா லைக் குடும்ப பிரச்சனையில இருந்து இப்போ என்னோட இது பாத்தீங்கன்னா நான் கர்நாலயா மாலை வகுப்புல தான் முதல்ல என்னோட இதை ஸ்டார்ட் பண்ணேன். மாலை வகுப்பு பொறுத்த வரைக்கும் வசதி இருக்கிறவங்க பணம் கொடுத்து வெளியில போயிட்டு டியூஷன் படிப்பாங்க. இதே ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பணம் கொடுத்து நாங்க படிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை. ஸோ அதனால கர்நாலயா எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் சென்டர் மாதிரி அதுக்கு ஆசிரியர்கள் போட்டு டீச்சர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு டெய்லி டியூஷன் எடுப்பாங்க. ஸோ டியூஷன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது எங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எஜுகேஷன் மெட்டீரியல், ஸ்கூல் ஃபீஸு, ஸோ அது எல்லாமே வந்து கர்நாலயா தான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அதில் பெனிஃபிட் ஆனதில் நானும் ஒருத்தன். எனக்கும் வந்து ஒவ்வொரு வருஷம் நான் போகும்போது எனக்கு அடுத்த கிளாஸ்க்கு தேவையான ஸ்கூல் மெட்டீரியல், ஸ்கூல் ஃபீஸு, ஸோ இது எல்லாமே வந்து கர்நாலயா தான் பண்ணாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து கர்நாலயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் கிளப் இருக்கு. அதாவது ஸ்கூல் படிப்பு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வரதுக்கு டியூஷன்ல சில்ட்ரன்ஸ் கிளப்பும் நடத்துவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் கிளப் பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் கிளப்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பரா இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட லீடர் ஆனேன். ஸோ அப்படியே 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 10th வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 11th 12th வந்து நான் மேக்ஸ் குரூப் எடுத்தேன். அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இன்ஜினியர் ஆகணும்ன்றதான் எனக்கு ஆசை. ஸோ 11th 12th முடிச்சுட்டு 12th ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ ஃபைனல் எக்ஸாம் வந்தோடனே அதில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வரைக்கும் 12th முடிக்கிறதுக்கே வந்து என்னோட பாட்டி என்னை படிக்க வச்சாங்க கர்நாலயோட உதவியோட. ஸோ 12th முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்றது தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா முடியாதான்ற ஒரு இதில் இருந்தேன். ஸோ அப்போதான் வந்து பால் சார் கிட்ட பேசினேன். அப்புறம் கர்நாலயாவில் ஃபினோரா மிஸ் அவங்க கிட்டலாம் பேசும்போது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ முதல்ல அப்ளை பண்ணு, ஸோ பின்னாடி வரதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் 12th ரிசல்ட்டை வந்து பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி எனக்கு ஸ்பான்சர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ என்னோட 12th ரிசல்ட் பேப்பரில் அனௌன்ஸ் ஆனதுக்கு அடுத்து ஸோ ஒரு பத்மாசினின்றவங்க யூகேல இருந்து எனக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாலயா மூலியமா எனக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்க. பத்மாசினி மேம் ஸ்பான்சர் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முடிவெடுத்து காலேஜ் போனோம். ஸோ காலேஜில் போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேசவும் வராது, அவ்வளோவா என்னால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷு. ஸோ என்னால் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன், எப்படி இந்த டிகிரியை முடிக்க போகிறேன் அப்படின்ற கஷ்டம். ஒரு 3 நாள்லேயே வந்து நான் காலேஜ் போகிறதுக்கு பிடிக்கல. நான் எல்லாமே இங்கிலீஷ்னால எனக்கு புரியல, எப்படியோ இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் விட்டு நின்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது கர்நாலயாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு கர்நாலயாவிலேருந்து பினோரா மிஸ் வந்து பேசினாங்க, ஏன் காலேஜ்க்கு போகல, ஏன் நிற்க போறேன்னும் போது நான் சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ் புரியல, இங்கிலீஷ் வரல மிஸ், எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது, அதனால நான் என்ன பண்ண தெரியல, நான் வேற காலேஜ் போயிடுறேன் அப்படின்னும் போது அவங்க இல்லை நீ முதல்ல கிளாஸில் போய் அட்டன் பண்ணு, முதல்ல புரியுதோ ஒரு முதல்ல காலேஜுக்கு டெய்லி போ, இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல சேர்த்து விடுறதா அவங்க பேசினாங்க. ஸோ எனக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க கிட்டேயே பேசி என்னை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ண வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நான் போக ஆரம்பித்தேன். அப்புறமேட்டு போக போக எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ நான் காலேஜும் கண்டினியூ பண்ணிட்டு ஸோ இப்போ நான் 4 இயர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டேன் வித்தவுட் எனி அரியர், ஒரு அரியர் கூட நான் வைக்கல. ஸோ காலேஜை முடிச்சு இப்போ நான் டிகிரியும் வாங்கிட்டேன். டிகிரி வாங்கி நான் இப்போ பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் கிளைண்ட் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் நான் கிளைண்ட் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். ஸோ ஃபைனரியாக நான் சம்பாதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் காலேஜ் போகும்போது என்னோட அதர் எக்ஸ்பென்சஸை நான் மேனேஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்காகவே கர்நாலயாவில் எனக்கு பார்ட் டைம்